இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் இல்லாமல் குருமா தான் செய்ய போகிறேன். குருமா வந்து வெஜிடபிள் கிடையாது, தக்காளி குருமாவும் சொல்லலாம், நார்மல் எம்டி குருமாவும் சொல்லலாம். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ முதல்ல தேங்காய் அரைச்சிக்கிறேன். தேங்காயில் வந்து 3 பச்சை மிளகா, கொஞ்சம் உடச்சக்கல்ல, பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். பிரிஞ்சி இலை பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும் பொன்னிறமாக. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக வதக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தேவையான உப்பு போட்டேன் குருமாவுக்கு. தக்காளி நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் குருமாவுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சோடனே நம்ம தேங்காய் சேர்க்கலாம். தண்ணி லைட்டாக கொதி வந்தோடனே தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காவை கலந்து நல்லா சும்மா ஒரு 2 கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சதும் பார்க்கலாம். குருமா நல்லா கொதிச்சிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு. எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.